நடிகர் விஜயின் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இன்று வெளியாகவிருக்கிறது கோட் திரைப்படம். இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொகுப்பினை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது வெவ்வேறு பகுதிகளிலிருந்து ரசிகர்களின் கொண்டாட்டம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் திரையில் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கமலா திரையரங்கத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர் லதா அவர்கள் இணைந்திருக்கிறார். லதா, வணக்கம். இன்னும் சில நொடிகளில் திரைப்படமானது வெளியாகவிருக்கிறது. தற்பொழுது ரசிகர்கள் திரையரங்கத்திற்குள்ள செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனை காட்சிகள் அந்த திரையரங்கத்தில் இன்றைக்கு திரையிடப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். தமிழகத்தில் மட்டும் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகி இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் ஏற்கனவே கோட் திரைப்படமானது வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த படமானது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது நான் கமலா திரையரங்கத்தில் இருக்கிறோம். இங்க பார்த்தோம்னா ரசிகர்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த கமலா திரையரங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொண்டாட்டங்கள் என்பது பெரிய அளவில் இல்லை. ஏனென்றால் காவல்துறையினர் இங்கு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். கொண்டாட்டத்திற்கு அனுமதி என்பது கிடையாது. அந்த வகையில தொடர்ந்து இந்த பகுதியில ரசிகர்கள் கூட்டம் என்பது ஒரு புறம் அலைமோதுகிறது. அவரினுடைய ரசிகர்கள் அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஏராளமானோர் தொடர்ந்து இந்த திரையரங்கத்திற்கு வருகை தந்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காட்சி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அனைவரும் தற்பொழுது திரையரங்கத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தில் பார்த்தோம்னா பல முக்கிய முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். ஸ்னேகா, பிரபுதேவா, அதே போல பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்கக்கூடிய நிலையில இதுல விஜய் டபுள் ஆக்ட் என்பது நடிச்சிருக்காரு. அந்த வகையில அவரினுடைய நடிப்பு என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில இதில் என்ன மாதிரியான கதைக்களம் இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா அரசியல் கட்சியை அவர் அறிவித்த பிறகு வரக்கூடிய முதல் திரைப்படம் என்ற வகையில என்ன மாதிரியான கதைக்களம் இதில் இருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்களை இதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கூட எழுந்திருக்கிறது. தற்பொழுது திரையரங்கத்திற்குள் ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ஒவ்வொருவராக தற்பொழுது திரையரங்கத்திற்குள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம்னா இதுல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவரை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படத்துல நடிக்க கொண்டு இருக்கிறார்கள். இதை ஏற்கனவே திரை உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த படமானது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அங்கு ரசிகர்கள் ஒரு நல்ல ரிவ்யூவை கொடுத்து வருகிறார்கள். நல்ல வரவேற்பை கொடுத்து வரக்கூடிய நிலையில தமிழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் 9 மணிக்கு காட்சியானது வெளியாக இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அந்த படமானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. முக்கிய பிரபலங்கள் பிரசாந்த், ஜெயராம், அதே போல ஸ்னேகா உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் எல்லாம் நடிச்சிருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. அந்த வகையில இன்னும் சற்று நேரத்தில் இந்த படமானது வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.